பிறந்தவர் அனைவரும் இறக்கத்தான் வேண்டும். ஆனால் வினவப்பட்ட கேள்வி அது அல்ல. தம்முடைய வாழ்வின் சுகதுக்கம், ஆசை நிராசை, ஞானம் அஞ்ஞானம், வாழ்வின் அனைத்தும் தம் புதல்வனோடு பின்னி பிணைந்ததா? தம் வாழ்வில் முக்கியத்துவம் வாய்ந்தது வேறேதும் இல்லையா? தம்முடைய அனைத்து சக்திகளும் அனைத்து ஞானமும் தம்முடைய புதல்வனையே சார்ந்ததா? நிச்சயமாக. அவன் அகிலத்தில் ஜனித்தது என்னால் அவனால் சுகத்தையும் சிநேகத்தையும் பெற்றேன். என் வாழ்வில் அவனை விட மகத்துவம் வாய்ந்தது வேறேதுமில்லை. தந்தையாகப்பட்டவன் புதல்வன் மீது அன்பு கொள்வது தவறா? சற்று சிந்தித்து பாருங்கள் குரு துரோணரே. அகண்ட அகிலத்தையே எதிர்த்து தம் புதல்வன் மீது தாம் அன்பு கொண்டீர்கள். அவனுக்கு உண்மையில் தாம் என்ன அளித்தீர்கள்? ராஜ்யம், சுகம், அதிகாரம் தந்தேன். நல்லொழுக்கம் தந்தீர்களா? ஞானத்தை வழங்கினீர்கள்.